வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹேர் பேண்ட் பார்க்கலாம். இது வந்து நமக்கு சுற்றளவு வந்து 12 இருக்கு. இது வந்து உயரம் வந்து நமக்கு 4.5 இன்ச்சு இருக்கு. இங்கே உயரம் வந்து 4.5 இன்ச்சு, சுற்றளவு வந்து 12 இன்ச்சு இருக்கு. அதே மாதிரி நம்ம இலாஸ்டிக் வந்து 6 இன்ச்சு, 12க்கு 6 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/4 இன்ச்சு இலாஸ்டிக்கு. நம்ம வந்து 1/4 இன்ச்சு இலாஸ்டிக்கு, 1/2 இன்ச்சு இலாஸ்டிக்கு இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து கேட்டோம்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு 1/4 இன்ச்சு இலாஸ்டிக்கு. இதில் வந்து நம்ம 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வந்து நல்ல பக்கம் வந்து இது வந்து நல்ல பக்கம் வந்து உள் சைடு வச்சுக்கோங்க. இது வந்து பெருந்தையலாக இந்த சைடு மட்டும் பெருந்தையலாக போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக வந்து உள்ளார இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இப்படி பெருந்தையலாக அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் பெருந்தையல் விடுங்க. இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நார்மல் தையலே விட்டுருங்க. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இது லாஸ்ட்டாக பிரித்து விட்ற மாதிரி இருக்கும், எடுத்துக்கலாம். பிரித்து விட்ருங்க. ஏன்னா பெருந்தையல் வந்து இந்த இடத்துல எதுக்குன்னா பெரட்டி விட்றதுக்கு சௌரியத்துக்கு தான் அது மாதிரி விடுறது. உங்களுக்கு இது மாதிரி பெரட்டி விட முடிஞ்சால் தையல் தேவையில்லை. இல்லை என்னால் பெரட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி வந்து இது மாதிரி இப்போ இது மாதிரி கொடுத்து இது மாதிரி திருப்பிக்கிட்டே வரணும். அது மாதிரி திருப்பிக்கலாம். இல்லை உங்களால் வந்து திருப்ப முடியும், அப்படி இந்த பக்கமே நமக்கு திருப்ப முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த தையல் வந்து தேவையில்லை. இல்லைன்னா நம்ம வந்து இது மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு நாட்டு எடுக்கிற மாதிரி இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு 12 இன்ச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு அது இங்கிட்டு இருந்தே நம்ம வந்து பெரட்ட முடிஞ்சாலும் இதே மாதிரியே இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி பெரட்டி விடுறப்ப நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு இந்த தையல் தேவையில்லை. இதை வந்து நம்ம அதுக்காக தான் ரஃப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது மாதிரி போட முடிஞ்சாலும் பெரட்ட முடிஞ்சால் பெரட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த தையல் போட்டிருக்கேன். அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு தான் நம்ம இது மாதிரி கம்பியை கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். அந்த சைடு வந்து லைட்டாக இப்படி இழுத்தோம்னா வந்துடும். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருக்கும்போது. இப்போ 12 இன்ச்சுங்கிறதுனால நம்ம இது மாதிரி பெரட்டுறோம். இது மாதிரி ஒரு தையல் வெட்டுக்குங்க. ஊக்கு வச்சுட்டு இந்த 6 இன்ச்சு இலாஸ்டிக்கையும் என்ன செய்கிறோம், இது மாதிரி இந்த சைடு இது மாதிரி பிடிச்சிக்குங்க. இது மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஊக்கப்பை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் வந்து ஓரத்தில் ஒரு 2 தடவை தையல் விட்டுக்குங்க. இந்த இலாஸ்டிக்கில்
சின்ன தையலாக விட்டுக்குங்க. இப்படியே ரிப்பீட் பண்ணி நல்லா ஓட்டிக்குங்க. இந்த நூலெல்லாம் இப்படி கத்தரிச்சு விட்டுக்கலாம். கத்தரிச்சு விட்டு இப்படி சமமாக இழுத்து விட்டுக்குங்க. துணியை இழுத்து விட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டும் நம்ம லைட்டாக மடிச்சும் அடிச்சுட்டு அது மாதிரி கவர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இது மாதிரி விட்டுக்கலாம். இப்படி மடிச்சு விட்டு இந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் கூட ஒரு தையல் வேணாலும் விட்டுக்குங்க. விட்டுட்டு இதில் லைட்டாக மடித்து விட்டுட்டு இந்த தையல் விட்டோம் இல்லையா, அது வந்து அடியில் வர்ற மாதிரி இந்த தையல் விட்ட சைடு கரெக்டாக நம்ம இது மாதிரி தையல் விட்டுருக்கோம்ல, இது வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி துணியை லைட்டாக இப்படி கவர் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த தையல்ல இருந்து இந்த தையல் வரைக்கும் ரெண்டு தையல் இது மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து சமமாக இழுத்து விட்ருங்க. சமமாக இழுத்து விட்டா லப்பர் பேண்டு. இப்போ நம்ம லப்பர் பேண்டு தயார் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் வந்து சேலையோட துணி இருக்கு இல்லையா, அந்த கூட வெயிட்லெஸ் நம்ம எப்படி கிளாத் தேவைப்படுதோ அது மாதிரி கிளாத்தை வாங்கி கூட நம்ம 1/2 மீட்டர் 1/4 மீட்டர் அதே சமயத்தில் செஞ்சுக்கலாம். வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.